ஹைட்ல வைக்க போறோம். பேஸை வந்து இந்த ஹைட்ல வைக்கிறோம். என்னது ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி அந்த இடத்துல வச்சிருக்கேன். சரியா? நம்ம கிளாஸ்ல எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கிளாஸ்ல எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் தமிழ் தெரியும். யாருக்கும் தெரியாதம்மா? யாரோ சொன்னது யாருமே இப்ப எஸ் சார்னு வந்துச்சா சௌமியா, இல்லாட்டி நோ சார்னு சொன்னியாமா? சௌமியா தானே சொன்னது. நீ தமிழால தான்றியோ? சரி. இது ஓகே. இந்த அந்த காப்பர் பாத்திரம், அது காப்பர் பாத்திரம் ஆக்சுவலா. பித்தளை மாதிரி தெரியுது. காப்பர் பாத்திரம். காப்பர் பாத்திரத்தை சென்டர்ல அந்த ஹைட்டுக்கு வருது, கொஞ்சம் இந்த சைட்ல தள்ளி இருக்கு. அந்த காப்பர் பாத்திரம் எவ்வளவு தூரத்துக்கு வருது? இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். அப்ப இவ்வளவு அகலத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்படி இப்படிதான் அதான் பிளாக்கிங் இன் டெக்னிக் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப பிளாக்கிங் இன் பண்ணோம்னா என்ன வசதி? அதுல கர்வாவே இது எலிப்டிக்கல் ஷேப் இப்படி வரணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற தேவையில்லை இல்லையா? இல்லையா? இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா தேவையில்லையா? எலிப்டிக்கல் ஷேப் எல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? எலிப்டிக்கல் ஷேப் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப வந்து இங்கேயும் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வந்துருது. சரியா? இங்கே ஒரு எலிப்டிக்கல் ஷேப் வந்துருது. இந்த இடத்துல லேசா வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா டிராயிங்ல இல்ல. பாத்திரம் வந்து லேசா அப்படி வந்து அப்படிதான் அந்த பாத்திரம் அப்படி. சரியா? அப்படி இப்ப நம்ம காம்போசிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா அதை வந்து நம்ம மாத்திக்கிறதுக்காக அதை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி வந்து அது அப்படி போய் அங்க போய் சேருது. இது கொஞ்சம் லேசா வெளியில வந்திருக்கு. ரைட், ஓகே. இங்க வந்து ஹைலைட் வருது. அந்த ஹைலைட் வந்து அப்படி டர்ன் ஆகுது. ஏன்னா அந்த பாத்திரம் வந்து அப்படி இருக்கு. சரியா? அங்க வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் லைட் அப்படி வரப்போகுது. ஓகே. இப்போ நமக்கு பாத்திரம் கிடைச்சிருச்சா? இப்ப இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு மேடு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல துணி வந்து மடிஞ்சிருக்கு. அது மடிச்சு அதை போட போறோமா போடலையான்றது வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியும். செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் தெரியும். அப்படின்னா என்னன்னா, வேணும்னா செஞ்சுக்கலாம், வேணாட்டி விட்டுறலான்ற. இப்ப இந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கு, இந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கு, இந்த இடத்துல இருந்து அந்த பின்னாடி வர்ற மடிப்பு இப்படியே வருது. வந்து என்ன செய்யுதுன்னா, இது இப்படியே போகுது. எங்க போகுது? அப்படி போகுது. சரியா? நான் வந்து இந்த இடத்துல இந்த பூ கொஞ்சம் தூக்குனாலும் தூக்குவேன். ஏன்னா அந்த பூ கொஞ்சம் மேல தூக்குனாதான் அந்த இது வந்து ஒரு கோழி முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல டீட்டெயில் வருது. சரியா? அந்த கோழி முட்டை மாதிரி இருக்கிறது முதல்ல போட்டுக்கிறேன். அப்படி அவ்வளவு பெருசுக்கு இல்லை, ஆனா போடுறேன். சரியா? அதுக்கு மேல இந்த இடத்துல இலை வருது. அந்த இடத்துல இலை வந்து இந்த பீஸ் வந்து மறைச்சிருந்தது. இந்த இலை இது எல்லாமே இப்ப நம்ம அந்த குன்னக்குடி நம்ம தானே செஞ்சோம் இல்லையா? இந்த டெம்பிள் செஞ்சோம் இல்லையா? அது டெம்பிள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்கள் போட்டிருந்தோம். அதுல ஆட்கள் இருந்தாங்க இல்லையா? இப்ப ஆட்கள் போடும்போது நீங்க ரொம்ப விளையாட முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தலை, அந்த தலைக்கு 2 கண்ணு, இது வந்துச்சு. அடுத்தது வந்து அப்படி வருது. அடுத்தது வந்து இந்த டிராயிங் எல்லாம் கரெக்டா போட்டுட்டா நமக்கு வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பயப்பட வேண்டிய தேவை வராது. இல்லாட்டி பயப்பட வேண்டிய தேவை வரும். பயப்பட வேண்டிய தேவை வராதுன்னு ஒரு சுச்சுவேஷனை சொல்றேன். அப்ப பயப்பட வேண்டிய தேவை வரும்னு இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க இருந்து அந்த இது இப்படி போய் அப்படி வருது. இதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோமா? அப்படி வருது. அது இதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோமா? அப்படி சிறுசாக்கி அந்த ஹைட் அப்படி இருக்கட்டும்.
இதெல்லாம் பின்னாடி இருக்கு. இது 3 பின்னாடி இருக்கு. இது 3 முன்னாடி இருக்கு. 3 3 6. உள்ள வந்து எல்லோல இருக்கு. சரியா? இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். இப்ப என்ன செய்யறோம்? இந்த இடத்தெல்லாம் அடிச்சிடுறோம். இதுக்கு தான் நல்ல எரேசர் வேணும். வாட்டர் கலர் பேப்பர்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் பேப்பர். சரிங்களா? அதாவது இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் கிடையாது. ஆக்சுவல் ஒரிஜினல் வாட்டர் கலர் பேப்பர் வந்து ஹேண்ட்மேட் பேப்பர். கையில வந்து செய்வாங்க. சைனாக்காரங்க தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஜப்பான்காரங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜப்பான்காரங்க இது சைனா இதை விட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்க சைனாக்காரங்க வந்து இல்லை எங்க தான் நல்லா இருக்குனாங்க. அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆனா நம்ம வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்றது வந்து மெக்கானிக்கல் பேப்பர் தான். மிஷின்ல செய்யறது தான். அதாவது செஞ்சு அழுத்தி எல்லாம் செய்யறது வந்து மிஷின்ல செய்வாங்க. ஆனாலும் அந்த காம்போசிஷன் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பக்காவா வந்து வாட்டர் கலருக்காகவே செய்யப்பட்ட ஒரு இது. காட்டன், மூங்கில் பல்ப, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுதான் அது செய்வாங்க. சரியா? அது மாதிரி விஷயங்களை வச்சுதான் செய்வாங்க. அதனால கம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கம் அரபிக்னு ஒன்ன பத்தி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கம் அரபிக் மாதிரி இன்னொரு ஒரு பிளான்ட் பேஸ்ட் கம் அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க இதுல. சரியா? இப்ப இந்த இலை போட்டதுனால அந்த அந்த இதை அழிச்சிடுறோம், நம்ம அந்த டிராயிங்க அழிச்சிடுறோம். ஆனா அந்த டிராயிங் இல்லாமல் நம்ம வந்து இந்த பொசிஷனை கரெக்டா கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் அந்த டிராயிங் போடுறது. அப்ப இந்த பேப்பர் ஸ்பெஷல் பேப்பரா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த சைடே சுத்தமா தெரியல. அப்படி வந்துருது. இந்த லீஃப் வந்து அப்படி வந்துருது. அங்க ஒரு லீஃப் இருக்கு, அந்த லீஃப் அப்படி வந்துருது. இந்த இடத்துல லேசா அது தெரியுற மாதிரி அப்புறம் பார்த்துக்கிறோம். நம்ம எப்படி வருதுன்றது அப்புறம் பார்த்துக்கிறோம். இந்த இது வந்து இப்படி லைட் அந்த இடத்துல வருது. அந்த இடத்துல டார்க், இன்னொன்னு ஒரு டார்க் வருது. அந்த டார்க் எங்க வந்து சேருதுன்னா இந்த இடத்துல வந்து சேருது, இங்க வந்து சேருது. இதுல வந்து அடிக்குது, அடிச்சு இப்படியே போய் இந்த இடத்துல வந்து அடிச்சு இப்படி போய் அதுல பாதி வந்து வெளிச்சம் இருக்கு, பாதி வெளிச்சம் இல்லை, இங்க வந்துருது. சரியா? இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு கோடு ஒண்ணு தெரியுது. அது ஏன் தெரியுதுன்னா எனக்கு விளங்கல. அது பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு போட்டு விட்டுறீங்களா? சரி. இது முதல்ல நான் இந்த செட்டப்பை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மடிப்பு ஒன்று வருது. அதை வந்து வேற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறேன். பார்ப்போம் எப்படின்னு. இப்ப இந்த பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸ் எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்து ஏறி இந்த இடம்லாம் ரொம்ப கம்மியா தான் தெரிய போகுது. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து போட்டு தான் ஆகணும். சரியா? இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்ப விளங்கும்னா, நீங்க வந்து படத்தை பக்கத்துல வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். படத்தை பக்கத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. சரி, அது அப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல இது இப்படி வந்துச்சா, இங்க வரைக்கும் வெளிச்சம் ஒண்ணு வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல அந்த துணி வந்து அப்படி மடிஞ்சு அப்படி போயிருக்கு. இந்த இடத்துல லைட் இருக்கு, இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இந்த போட்டோ எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எடுத்துட்டேன். அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அனுப்பிட்டேன். என்னம்மா, ரொம்ப சீரியஸா வந்து என் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு அஸ்விதா வந்து ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமா ஆமா.
ஆமா. அதாவது புது பேரா இருந்துச்சு எனக்கு. என்ன இப்பதான் ஜாயின் பண்ணி அப்படின்ற மாதிரி. என்ன ஆச்சுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம்? Sir, school, sir. I'm a ஓ primary teacher. So, ஓ hectic. பிரைமரி டீச்சரா? ஓகே. So I'm not able to attend the class at all. ஓஹோ ஹோ ஹோ. அட்லீஸ்ட் நவ். Yeah, I'm following the recordings though. I'm trying to Okay, download okay, them. at least that. Because see, what I shouldn't be talking about myself, praising myself. No, actually, I'm not praising myself. The system that we have in Google, இதுல நம்ம பிரிட்ஜ் அகாடமில அந்த சிஸ்டம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒரு டீச்சிங் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம். அதனால வந்து கிரெடிட் நாங்க எடுத்துக்க முடியும். எப்படிதான் இருந்தாலும் இட்ஸ் அ ரியலி குட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து லேர்ன் பண்ணியாச்சுன்னா நீங்க டீச் பண்ணும்போது ஒரு அன்யூஷுவல் டீச்சர்ஸா இருப்பீங்க நீங்க. அது அப்கோர்ஸ் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும். மீனிங் நான் யாரு, வயசு என்ன, எப்படி எங்க என்னத்தை கத்துக்கிட்டேன், எப்படி பண்ணேன், இது பண்ணேன். அது ஒர்க்கை வேற பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய டெக்னிக்ஸ் நான் வந்து ஹைட் பண்றது கிடையாது. நிறைய டீச்சர்ஸ் ஹைட் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்க முடியுதோ நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து பிரிட்ஜ் அகாடமியில இருந்துகிட்டு நான் இது சொல்லக்கூடாது. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை சொல்லிடுறேன் நான். முடிஞ்சிச்சு அப்படின்னா யூடியூப்ல வந்து வருது இல்லையா உங்களுக்கு, அந்த ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவு ஒரு 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 நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ரியலிஸ்டிக் அப்படி ரியலிஸ்டிக். அதாவது பக்கத்துல வந்து ஒரு ஐஸ்கிரீம் கோன் வைக்கிறாங்க, பக்கத்துல ஒரு லாலிபாப் வைக்கிறாங்க. உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை பக்கத்துல ஒரு லாலிபாப் வைக்கிறாங்க, அதை வரைகிறாங்க. பார்க்கறதுக்கு அது வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எது லாலிபாப் எது பெயிண்டிங்ன்றது தெரியல. ஏஐ கிடையாது, ஃபேக் கிடையாது, உண்மையிலேயே செய்யறாங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு. ரைட், வெரி குட். ஆனா ஒரு ஸ்பீட்ல போறாங்க பாருங்க. அது என்னமோ பாக்குறதுக்கு லேஸ் அப்படியே கலர் பிரஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தோம்னா வந்துருன்ற மாதிரி ஒரு பொய் தோற்றம் தெரியுது. பெயிண்டிங் செய்யறது உண்மை, ஆனால் அந்த பெயிண்டிங் அந்த ஸ்பீட்ல செய்ய முடியாது இல்லையா? அப்ப ஸ்பீட்ல செய்யறது அவங்க சொல்லல, அதை சொல்ல வரல நான். ஆனால் ஆக்சுவலா இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து என்ன ஸ்பீடுல இதை செய்ய முடியுமோ அந்த ஸ்பீட்ல தான் நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன் இல்லையா? ரைட். அப்ப இந்த ஸ்பீட்ல செஞ்சாதான் இந்த டிராயிங் போடுறதுக்கு நான் வந்து எனக்கு 70 இயர்ஸ்ன்றத வந்து திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னு சொல்லிட்டு இருப்பேன்னா 70 வயசெல்லாம் கிராஸ் 76 இயர்ஸ்னா 70 வயசுலாம் கிராஸ் பண்ணும்போது உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க வயசான ஆளுங்க. இந்த வாரம் மாத்திரம் நான் போட்ட படங்களை போய் பாருங்க. இந்த வாரம் கொஞ்சம் அன்யூஷுவல் இதா இருந்துச்சு. ரைட், ஒரு 3 வாரமா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற படங்களை போய் பாருங்க. இருங்க, இதை கொஞ்சம் நான் சரியா செட் பண்ணலான்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த இடம் நேரவாயிரும். இந்த விட்த் இருக்கு இல்லையா, அந்த இடம் தேய்ச்சிருக்காங்க, அந்த இடம் நேரவாயிரும். இந்த இடத்துல அகலமா இருக்கும். லேட்டரல் சைட்ல அகலமா, இங்கேயும் நேரவாயிருது. இங்கேயும் அகலமாயிருது. அந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு வருது, அதை காட்டுறதுக்காக நான் அதை எடுக்கிறேன் வெளியில. சரியா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு வருது, அதெல்லாம் அந்த பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். அங்க ஒரு டார்க் ஒண்ணு வருது, அங்க ஒரு லைட் ஒண்ணு வருது. இப்ப வந்து என்னன்னா தலையை வச்சு இடிச்சிட்டு நான் இதை மூவ் பண்ணிட்டேன். சரி, திரும்ப வந்துருச்சு. இப்ப நான் வந்து ஒடோமாஸ் வந்து கை காலில் தேய்ச்சே ஆகணும்.
உடம்ப தேய்க்கலன்னா நான் பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கொசு வந்து காலை சாப்பிட்டு போயிடும். எங்க வீட்டுல இருக்க கொசு வந்து ரத்தம் குடிக்கிறதோட இல்ல, நாய் கடிக்கிற மாதிரி கடிக்குது. பயங்கர மோகன், எங்க ஊர்ல பயங்கரமா இருக்கு. மழை பெய்யுதா சார்? மழை இல்ல மோகன், மழை வந்து ஒரு 4 நாள், ஒரு 2-3 நாள் மழை இல்ல, ஒரு 4 நாள் மழை பெஞ்சிச்சு, நல்ல மழை. அதனால அங்கங்க தண்ணி சில இடங்கள்ல நிக்குது, அதுல ஃபுல்லா கொசு. அது பெங்களூர்ல ஒரு மழை பெஞ்சிருச்சுனாலே செடிகள் வந்து கப கபன்னு முளைச்சிரும். செடிகள் முளைச்சதுனால அது வேற கொசு, பூச்சி அத கடிக்குது வந்து ரத்தம் உறிஞ்சல. இது வந்து சார் எந்த ஏரியா சார் பெங்களூர்ல? பெங்களூர்ல ராமமூர்த்தி நகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோரமாவூர் ராமமூர்த்தி நகர். பானஸ்வாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவுட்டர் ரிங் ரோடு பானஸ்வாடி. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்தேன் சார், மகாலட்சுமி லேஅவுட்ல இருந்தேன். மகாலட்சுமி லேஅவுட் எந்த ஏரியா? இஸ்கான் டெம்பிள் இருக்குங்களா? ஓ, இஸ்கான் டெம்பிள். ஓகே 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 ஓகே, இஸ்கான் டெம்பிள் ஏரியா. என்னது ரொம்ப என்னது பெங்களூர் ஈஸ்ட்? ஓகே சார். என்னது பெங்களூர் ஈஸ்ட்? I stay near Jalali, sir. அந்த ஃபாரஸ்ட் பக்கம். ஓ, அப்படியே பெங்களூர் தானா? எஸ் சார். ஓகே, எங்கம்மா எந்த இடம்? ஜாலாலி யலஹங்கா சைடு இல்லையா சார்? எதுமா? யஷ்வந்த்பூர். யஷ்வந்த்பூர். ஓகே. எஸ், நியர் பை. ஓகே, அந்த ரயில்வே ஸ்டேஷன், யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன். சரி, அந்த ஏரியா. இது வந்து வெஸ்ட் வரும் இல்லையா? மைனஸ் நார்த் சார். ஓ, நார்த்தா? ஜாலாலி ஈஸ்ட் சைட், டுவர்ட்ஸ் தி ஏர் ஃபோர்ஸ். ஓகே ஓகே, சரி சரி சரி. சரி சரியா. இப்ப எரேஸ் பண்றத பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து பென்சில் எங்க வச்சேன்னு தெரியல, இங்க இருக்கு. எரேஸ் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். எரேஸ் பண்றதுல என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது, சரியா? இந்த இடத்துல வந்து இப்படி வந்து அந்த இடத்துல ஷேடோ வருது. இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சத்துல ஒரு மடிப்பு ஒன்று இருக்கு, அந்த மடிப்பை இப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய படத்தை வந்து உயிரோட்டம் கொடுக்கும். இப்ப எரேஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேப்பர் ஸ்பெஷல் பேப்பரா இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, ஜெலட்டின் போடுவாங்க இதுல. ஜெலட்டின் அப்படின்னா அகர் அகருடைய ஜெலட்டின் இருக்கு, நிறைய ஜெலட்டின்ஸ் இருக்கு, கெமிக்கல் ஜெலட்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஜெலட்டின்ன்றது வந்து ஒரு தண்ணியை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். ஜெல் சொல்றோம் இல்லையா, அதான். சரியா, ஜெல்ன்றது வந்து கம்ப்ளீட்டா டோட்டலி ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிக்கல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வர்றது. சில ஜெல்லுகள் வந்து நேச்சுரலாவே இருக்கும். ஜெல் ஃபிஷ்ல இருந்து எடுப்பாங்க, அது இப்ப ஜாஸ்தி யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அது ஸ்பெஷலா சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதை. சரியா, அதாவது கன்சியூமபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்வெஜ் ஜெல் சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர். நம்ம ஊர்ல எல்லாம் நான்வெஜ் ஜெல்லே இருக்காது, ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேரு நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதான் அப்படி உண்டு இங்க நம்ம ஊர்ல. சரியா, அந்த இடத்துல எல்லோஸ் இருக்கு, அதை அப்படி போட்டுறேன். இப்ப ஆல்மோஸ்ட் டிராயிங்கை வந்து முடிச்சிட்டேன். சரியா, அதனால இப்ப டிராயிங்கை நீங்க எரேஸ் பண்ணும்போது என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வந்து பார்க்க வேண்டியிருக்குன்னா, பேப்பரை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அப்ப எரேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா விட்டு விட்டு எரேஸ் பண்ணி ஆகணும். அப்படியே பேப்பரை அழுத்திராம
பேப்பரை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும் பேப்பர். அதனால பேப்பரை அழுத்தாம மேலாப்புல அந்த படாம தொடாம அப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஃபிளவர்ஸ் இருக்கு, அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம். அதான் போட்டோ எடுக்கும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன்னா, போட்டோ எடுக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஹம்சமா இருக்கு இந்த இது, அவ்வளவு அழகான காம்போசிஷன். அதுக்கப்புறம் காலையில அப்புறம் உங்களுக்கு அனுப்பியும் விட்டுட்டேன். அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து பாக்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு தான் காலையில தான் ராமச்சந்திரன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சந்தோஷமா எடுத்தாச்சியா இத, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாதான் தெரியுது உயிரை வாங்க போகுது அப்படின்னு. ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி விட்டுட்டு செய்யணும் இல்லையா. இன்னொரு மெத்தட் இருக்கு, அதாவது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ட்கட். ஒரு ஷார்ட்கட் வந்து இப்போதைக்கு நீங்க வந்து பழகிக்காம இருக்கிறது நல்லது. சரியா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு, இந்த லீஃப் இப்படி வந்திருக்கு, இங்க எப்படி இருக்கு. நம்ம இந்த இடத்துல இன்னும் ஒண்ணு போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பாருங்க, கொழுப்ப பாருங்க, இப்பதான் சொல்லி முடிச்சேன். இது ரொம்ப கஷ்டப்படுத்த போகுதுன்னு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு செய்யணும். அப்புறம் என்ன, அது கொழுப்பு தானே அது. அந்த இடத்துல இன்னும் ஒரு கொத்து பூவையும் அதையும் போட்டு விட்டோம்னா காம்போசிஷன் நல்லா இருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல இந்த மூடி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மார்பிள். எவ்வளவு பெருசு தெரியுமா அதோடைய சைஸ், அதை பாக்குறீங்களா? அங்க உள்ள வச்சுட்டேன்னா இவ்வளவு பெருசு தான் அது. அதை காட்டுறேன் உங்களுக்கு, நான் காட்டுறேன். வெளியில கட்டாம நான் போக வேண்டிதான் வரும். $45 degreesல இருக்கு. அதைத்தான் பார்க்கணும். அந்த 45 degreesல அது இருக்கு. இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து அது ரவுண்டா இருக்கிறது கரெக்டா ஐ லெவல்ல இருக்கிறதுனால அப்படி வந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டே வந்தோம்னா என்னன்னா, இங்க இருங்க, அந்த இடத்துல அதை அப்படி கொண்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும். அந்த இடத்துல அதை வச்சுக்கிட்டோம்னா, இது சிமெட்ரிக்கலா இருக்கிறத இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடம் ஒரு ரவுண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட நான் வந்து பிளாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். சில சர்க்கிள்ஸ் வந்து இந்த இப்ப வந்து இத அப்படி 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 போட்டிருக்கணும் முறைப்படி பிளாக்கிங்னா இருந்தா. சில இதுகள் வந்து இது எனக்கு தெரியும் இப்படித்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் வந்து பிளாக்கிங்னே போடாமல் ஆக்சுவல் ஃபார்முக்கு போயிடுறேன். சரியா? இப்படி நான் போட்டுட்டு இது வந்து நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போட வேண்டிய, ஆக்சுவலா இவ்வளவு டார்க்கா நான் வந்து வரைய மாட்டேன். நான் எனக்கு வரைகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 3B பென்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் இப்படி வரைய மாட்டேன். HB பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளவு தூரத்துக்கு டார்க்கா தெரியாது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியட்டும்ன்றதுக்காக நான் டார்க்கா போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு, அப்படி ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு. அந்த ஹைலைட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கிளியரா தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்கு. ரெக்கார்டிங் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். திடீர்னு ஞாபகப்படுத்தினோம்னா ஆஹா ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்கன்னு அது ஆஃப் ஆயிரும். அதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நினைக்கிறேன் மோகன். என்ன மோகன்? அதுகளுக்கெல்லாம் அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நம்மளை தொந்தரவு பண்ணணும்னு யோசிச்சுன்னா தொந்தரவு பண்ணிடும்.
சார் நார்மல் கலர் பென்சிலுக்கும் வாட்டர் கலர் பென்சிலுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? அக்வரல் கலர் பென்சில்ன்றது வந்து இப்போ நார்மல் கலர் பென்சில் வந்து மேக்சிமம் நீங்க ஆஃப் பண்ணிருங்களேன். நார்மல் கலர் பென்சில்ன்றது கலர் பவுடர், வேக்ஸ் கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுக்காக, அதாவது உடையாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல கிளே சேர்ப்பாங்க, ஒயிட் கிளே சேர்ப்பாங்க. சமயத்துல வந்து இப்ப எல்லோ ஆகர் பென் கலர், சில கலர்ஸ்க்கு வந்து அந்தந்த கலர் மண் இருக்கு இல்லையா, களிமண் வந்து அந்தந்த கலர்ல வந்து மண்ணுகள் இருக்கு, அந்த மண்ணுகளை வந்து சேர்ப்பாங்க. சரியா? இப்ப இருங்க வர இந்த இடத்த நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடலன்னா அது வந்து அப்புறம் பின்னாடி வந்து சிரிக்கும். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு, அதெல்லாம் லேசனா இப்ப நான் அது எக்ஸாக்டா அது செய்யாட்டியும் குறிச்சு வச்சுக்கிட்டேன்னா ஞாபகம் இருக்கும் எனக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, சரி நான் இதை செஞ்சுட்டு இந்த சொல்லிட்டு அப்புறம் நான் வர்றேன் மோகன். அதுக்கு இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று இருக்கிறது இருக்கு. சரியா? அந்த கோடு வந்து எப்படி வருதுன்னா இப்படியே வந்து அப்படி இறங்குது. அது இங்க இருந்து அப்படியே வந்து அப்படி இறங்கி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது வந்து அப்படியே வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பேக்ரவுண்ட போடணும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா அந்த எரேசரை மேல கொண்டு போறேன்றத பாருங்க. அதாவது எப்படின்னா அந்த நம்ம குழந்தைகளுக்கு தூசி ஈசி மேல பட்டுருச்சுன்னா, முகத்துல பட்டுருச்சு அப்படின்னா அப்படி நோகாம தொடச்சு விடுவோம் தெரியுமா, அப்படி தொடச்சு விட்டாகணும். இது உள்ள போய் இந்த இடத்துல வந்து அப்படி இறங்கி அப்படி வெளியில போகுது, அப்படி இறங்கி அப்படி வெளியில போகுது. அப்ப அந்த சைஸ் வேரியேஷன் லேசா காட்டி ஆகணும். பக்கத்துல வந்திருக்கு இல்லையா, அவ்வளோக்கு அளவு பக்கத்துல வந்திருக்காது. இந்த இடத்துல இருந்து இன்னொன்னு போகுது. அடப்பாவிகளா, கரெக்டான இடத்துல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இத. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இப்ப இந்த கார்னர்ல இருந்து போட்டுட்டு ரெண்டுக்கு நடுவுல போட்டுக்கிறோம். அத இங்க இருந்து அப்படியே வந்து இப்ப இந்த இடம் வந்து வெளிச்சம் இருக்கு. சரி, அப்ப இந்த இடம் வந்து பள்ளமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து அப்படி உள்ள போகும் இல்லையா. இதை கொஞ்சம் இன்னும் சாய்வா போட்டுரும். அப்படி போட்டோம்னா அந்த இடத்துல அப்படி உள்ள போகும். அந்த இடத்துல அப்படி உள்ள போகும். போய் இந்த இடம் வந்து வெளிச்சம், அப்ப அந்த இடம் வந்து இப்படி மேடு வரும். அப்படிதான் வருது. இது 2 கிளாஸ்ல கூட முடியுமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. 3 கிளாஸ் ஆகும் போல இருக்கு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அருமையான சப்ஜெக்ட். ஒரு மார்பிள் இருக்கிறதுனால மார்பிள் வந்து கிட்டத்தட்ட கிளாஸோடைய ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுது. வெளியே சத்தம் கேட்குறதுல கடிச்சிட்டு இருக்கிறது. மருந்து வச்சோம் அப்படின்னா செத்துரும். ஆனா எங்க போய் சாகும்னு தெரியாது. அதான் இங்க வந்து அந்த 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 கோடு வந்து அப்படி வருது.
வந்து இதுக்குள்ள போய் இங்க வந்து அது ஆக்சுவலா கார்னர்ல போகுது. நான் வந்து இது லேசா தெரியற மாதிரி காட்ட போறேன். லேசா தெரியற மாதிரி இப்படி காட்ட போறேன். இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து இந்த இடத்துல இருந்து ஒண்ணு வந்து சேருது. இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த இடத்துல அது வந்துருது. சரியா? அது எப்படி வருதுன்னா, இப்ப இந்த இடம் மேடு, இந்த இடம் வந்து மேடு, இப்படி மேடு. அது வந்து நல்ல ஷார்ப்பா உள்ள இறங்குது. அப்படி உள்ள இறங்கி திரும்ப ஏறுது மேடு. ஏன்னா இவ்வளவு தூரத்து வரைக்கும் ஷேடோ. அப்படி வந்து அப்படி எங்க வருது, இவ்வளவு தூரத்துக்கு வரக்கூடாது, லேசா இறங்கிட்டு ஏத்திடுவோம். அந்த இடத்துல லேசா அப்படி இறங்கிட்டு அப்படி ஏறிடுது. இறங்கிட்டு இப்படி ஏறிடுது. என்னத்த பிள்ளை இப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கு? பயங்கரமா கடிச்சு தள்ளுது பிள்ளை. இப்ப இந்த இடத்துல வருது இல்லையா? ரெண்டுக்கு நடுவுல இங்க வருது. இது இந்த இடத்துல வருதுன்னா அந்த கோடு வந்து அங்கிருந்து அப்படியே இறங்கி அப்படி இறங்கி அப்படி இறங்கி அப்படி வந்து அப்படி இறங்குது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வர்றேன். சம்திங் டெரிபிள் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஹவுஸ். ஒரு எலி என்னத்தையோ கடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னத்தை கடிச்சிட்டு? ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஃப்ரம் ஹோம்னா இது நடந்துதான் தீரும், வேற வழியே கிடையாது. சரியா? இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து டிராயிங் போட்டாதான் நீங்க வந்து படம் வரையும் போது தைரியமா வந்து, ஓ இந்த இடத்துல இந்த இருக்கு, இந்த இடத்துல அது இருக்கு, அந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லி தைரியமா நீங்க போட்டு போக முடியும். இல்லாட்டி எந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. சரியா? இப்ப 3B பென்சில்ல சந்தோஷமா போட்டுட்டேன்னா ஆனா ஸ்மட்ஜ் ஆகுது. அதனால லேசா லேசா அங்க தொடர்ந்து விட்டுறேன். இப்ப வந்து அந்த இடத்துல அப்படி வரல. அது எப்படி வருதுன்னா, அது இந்த இடத்துல லேசா இப்படி வந்துட்டு ஆல்மோஸ்ட் கீழே வந்துருது. அது அப்படியே வந்துருது. அப்படி வந்துருது. பேப்பரை அழுத்திடக்கூடாது, தேஞ்சிடக்கூடாது. பேப்பர் தேஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல டார்க் கலர் ஒட்டும். அதை நீங்க வெளியில எடுக்கவே முடியாது. இப்ப நான் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை வந்து நான் முதல்ல போட்டுருவேன். அதுதான் என்னுடைய லேர்னிங்ல நான் கத்துக்கிட்டது. இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த பேண்ட் வந்து ஒரு மரூன் கலர்ல, ஒரு மரூன் இல்ல சாரி மெஜெண்டால ஒரு செட்டப் ஒண்ணு வருது. சரியா? நான் அதுக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு கிரிம்சன் எடுக்க போறேன்.
2-3 கைண்ட் ஆஃப் ப்ரஷ் செட்ஸ் யூஸ் பண்ணுவேன் நான். ம். என்னுடைய கிரிம்சன் வந்து கம்ப்ளீட்டா உடைஞ்சு போய் இப்படி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கு. அத அத வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலா என்கிட்ட 2-3 செட் இருக்கு. ஆனா கேமல்ல வந்து இதோடைய இதுக்கு ஈக்குவலா வந்து வேற எந்த கலரும் வரல. ஆர்டிஸ்ட் குவாலிட்டி அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்த ஒரு கலர். அருமையான கலர்ஸ் அது. அதனால இதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வரல. சரியா? அதனால இதை வச்சுக்கிட்டே இருக்கேன் நான். அது இன்னும் காயவும் மாட்டேங்குது, என்னை விட்டு போகவும் மாட்டேங்குது அது. சரியா? இப்போ வந்து நான் வந்து ஒரு கோபால்ட் ப்ளூவோ இல்லாட்டி அல்ட்ராமரைன் ப்ளூவோ எடுக்கணும். சரியா? நான் இப்போ வந்து என்ன செய்யறேன், பிரெஞ்சு அல்ட்ராமரைன் ப்ளூ எடுக்கிறேன். சரியா? யூஸ்வலா நான் என்ன சொல்லுவேன், கலரை பத்தி பேர் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஆனா நான் இப்ப நான் பேர் சொல்றேன். காரணம் என்னன்னா, இங்க வந்து நம்ம 3 ப்ளூ இருக்கு. இங்க கேமே வந்து அந்த ப்ளூஸ்ல இருக்கக்கூடிய கேம்ஸ் தான். அப்ப கோபால்ட் ப்ளூ வந்து ஒரு இடத்துல வருது. அந்த ப்ளூ வர்ற இடத்துல கோபால்ட் ப்ளூ வருது. அல்ட்ராமரைன் ப்ளூ வருது. அப்படின்றப்ப அது இல்லாமல் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது. சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த கலரை கொஞ்சம் போல காட்டுறேன், நான் பாருங்க. இந்த கலரை தான் நான் நடுவுல வைக்க போறேன். அந்த அந்த தான் பிரைட் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் கலரா இருக்கு. எப்படி வச்சுட்டு வரணும்னா, மேல இருந்து வச்சுட்டு வந்துடும். ஏன்னா ஸ்லாண்டிங் அப்படி இருக்கு. இந்த ப்ரஷ் சரிப்படாது எனக்கு. கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வேணும். பெரிய ப்ரஷ்னா நான் வந்து ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துறது பெட்டர்னு தோணுது எனக்கு. ஆங்கிள் ப்ரஷ் எடுத்தேன் அப்படின்னா திரும்ப நான் கலர் எடுத்தாகணும். ஏன்னா ப்ரஷ்ஷே பாதி கலரை குடிச்சிடும் இல்லையா? அவ்வளவு நேரம் அதை விட்டுருக்கிறதே தப்பிதான். அதை எப்படி மேனேஜ் பண்ண போறேன்றது வந்து எனக்கு நான் வைக்கும்போது தான் தெரியும் எனக்கு. அவ்வளவு நேரம் கலரை வந்து ட்ரை ஆக விடுறது கிடையாது. அந்த இடத்துல கலர் வந்து இந்த இடத்துல இது ஒரு ஒரு ஸ்ட்ரைப் வந்து இப்படி போகுது. அது சரியா போகுதே தவிர அது பிரேக் ஆகல அந்த இடத்துல. இதுங்க நான் கிரிம்சனையும் கொஞ்சம் ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். அங்கங்க கிரிம்சனும் உள்ள வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் போல தோணுது. சரியா? அவ்வளோ ஈஸியா இல்லை இந்த கலர்ஸ். ஒரே ஜாலியா போட்டோ எடுத்தாச்சு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா கிடக்குற ஓனான உள்ள எடுத்துக்கிட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நான் வந்து இந்த கலர்ஸ் வந்து இவ்வளவு படுத்தும்னு நான் எதிர்பார்க்காம நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த போட்டோ தான். போட்டோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அது வந்துருச்சா, அப்போ வந்து என்ன செய்வோம், இந்த இடத்துல வந்து அந்த பாத்திரத்தை அப்படி விட்டுறோம்.
பாத்தீங்களா, டிராயிங் இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க முடியும். டிராயிங் வந்து நல்ல டைம் எடுத்து கரெக்டா இருக்கான்ற வரைக்கும் போட்டு முடிச்சிருங்க. டிராயிங்கை வந்து கொஞ்சம் நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அப்புறம் கலர் வைக்கும்போது அந்த டிராயிங்கை கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல அப்படி வருது இல்ல, அப்படி போட்டுற வேண்டியதானே அப்படின்னு. இல்ல அப்படிலாம் போட முடியாது. அப்படிலாம் போட முடியாது. நீங்க நினைக்கிறபடி எல்லாம் வந்து விஷுவல்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க மேனிப்புலேட் பண்ண முடியாது. சரியா? இப்ப அந்த இடத்துல எல்லாம் ஸ்மூதா வராம டெக்ஸ்சரா வந்துருச்சு, என்ன சார் பண்றதுன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏதோ பிரவுன் கலர்ல ஒரு பூனை வந்து நின்றுட்டு இருக்குல்ல, பிடிக்குதான்னு பார்ப்போம் அத. பிரேமா, ஒரு பிரவுன் கலர் பூனை வந்து நின்றுட்டு இருக்கு, அதை பிடிக்குதான்னு பார்ப்போன்றேன். ஒரு எலி வந்து என்னத்தையோ கடிச்சுக்கிட்டு இருக்கு வீட்டுல, வெளியில தோட்டத்துல. தோட்டம்னா என்னன்னா ஒரு சின்ன ஒரு பேட்ச். பெங்களூர்ல தோட்டம் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு வீடு இருந்துச்சுன்னா நான் ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? இல்லையா? இங்க பாருங்க, இப்ப அந்த இடத்துல வந்து அந்த கலர் வந்து சேர்றது, இந்த இடத்துல இந்த கலர் வந்து சேர்றது, எல்லாம் வந்து அந்த லைன் வேற கரெக்டா வரணும். நான் அடுத்த கலர் வைக்கும்போது இதுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. என்னன்னா மாஸ்கிங் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. மாஸ்கிங் டேப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஓரத்துல ஒட்டி இருக்கேன் நான், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஓரத்துல மாஸ்கிங் டேப் ஒட்டி இருக்கேன். மாஸ்கிங் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அதாவது ரப்பர், நம்ம லேட்டெக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மரத்துல இருந்து வரக்கூடிய பால். அந்த பாலை வந்து அந்த பால் வந்து ஈஸியா கெட்டு போயிடும். சரியா? அந்த பாலை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. லேட்டெக்ஸ்ன்னு அதுக்கு சொல்லுவோம். அந்த லேட்டெக்ஸ் நிறைய இடங்கள் அப்ளை பண்ணுவோம் நம்ம. மேக்கப் செய்யறப்ப வந்து அந்த இந்த கமலஹாசன் தான் போய் உதாரணம் டக்குன்னு வருது. இந்த முகத்தெல்லாம் அப்படியே மாத்துவாப்ல இல்ல, அந்த மாத்துறதுக்கு மெயின் இது வந்து லேட்டெக்ஸ்ன்ற ஒரு ரப்பர். அந்த ரப்பரை வச்சு ஆக்சுவலா ஸ்கல்ப்சர் மாதிரி மேல செய்வாங்க. அத வந்து நம்ம இது மேல ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து எங்கெல்லாம் நமக்கு கேப் வேணுமோ அதெல்லாம் பூசிடுறோம். பூசிட்டு இது மாதிரி வேலை பார்க்கறதெல்லாம் வந்து இது ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் பூசுறது கிடையாது. இது அந்த ஃபைன் இடங்கள் வருது இல்லையா, அந்த ஃபைன் வர்ற இடங்களை ஃபுல்லா பூசிடுவாங்க. பூசிட்டு அதுக்கப்புறம் சரி, அது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்றது அப்புறம் பார்த்துக்கிறோம். சரி, இப்போ வரைக்கும் அந்த இடத்துல இருக்க டெக்ஸ்டரை பத்தி கவலைப்படவே படாதீங்க. அது என்ன வருதோ அது வரட்டும். என்ன வருதோ அந்த நேரத்துல அதை வந்து வர வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ளூ எடுத்து வைக்க போறேன். இப்போ ப்ளூ வந்து எந்த ப்ளூ எடுத்து வைக்க போறேன்னா கோபால்ட் ப்ளூ எடுத்து வைக்க போறேன். முதல்ல என்ன எடுத்து வச்சிருந்தேன்? அல்ட்ராமரைன் ப்ளூ எடுத்து வச்சிருந்தேன். இப்போ கோபால்ட் ப்ளூ எடுத்து வைக்க போறேன். கோபால்ட் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு விஷ பரீட்சை ஒன்று செய்ய போறேன். இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த துணி ஒரு ப்ளூ வெஃப்ட், இப்படிதான் நெசவு பண்ணுவாங்க. நூல் இப்படியே இருக்கும், நூல் இப்படி போயிட்டு வந்துட்டு அப்படிதான் நெசவு பண்ணுவாங்க.
அந்த நெசவு பண்ற கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நூல் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, எஸ்ஐல போயிட்டு இருக்கு. ஒரு இந்த சைடுல வர்றது இங்க சிகப்பு, இந்த இடத்துல பச்சை, இங்க எங்கேயோ ஏதோ தகராறு அடிக்குது. சரி, இந்த இடத்துல பச்சை, இது ரெண்டும் ப்ளூ. இப்ப இது ரெண்டும் ப்ளூவை முதல்ல நான் வச்சிடுறேன். யூஸ்வலா என்ன செய்வோம், நான் சொல்றத நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்ல இருந்து அதை கொண்டாடுவோம் அப்படின்னும். சரியா? இங்க ப்ளூ வந்து டாமினண்டா இருக்கு. லேசா வயலட் கலந்துருச்சுன்னா பரவாயில்ல, அதாவது இந்த கிரிம்சன் கலந்துருச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த கிரிம்சன்ல வந்து ஷேடோவில் மாத்திரம்தான் ப்ளூ வரணுமே தவிர மீதி இடங்கள்ல எல்லாம் ப்ளூ வரக்கூடாது. சரியா? அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூவை வந்து வைக்க முடியாது. அதனாலதான் நான் வந்து லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கல, இல்லாட்டி லெஃப்ட் டாப்ல இருந்து தான் நான் வந்து ஆரம்பிச்சு வந்திருப்பேன் இல்லையா? லெஃப்ட் டாப்ல இருந்து தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுவோம். ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அதுக்காக தான் நான் ஃபிளாட் ப்ரஷ் எடுத்தேன். என்ன, அந்த ஷார்ப் எட்ஜை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அகலமா ஒரு ஒரு பேண்ட் இப்படி அடிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதையும் அடிச்சுக்கிற முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணி இதை கொண்டாடுறது அப்படின்றது வந்து நான் செய்ய முடியும்னு நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்றது வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் ஷுவரா சொல்லவே முடியாது. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் கலர்ல என்ன நடக்க போகுதுன்றது வந்து அவ்வளவு ஷுவரா சொல்றதுக்கு இல்லை. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் டிராயிங் போட மறந்துருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. இப்ப டிராயிங் போட முடியாதுனால, ஏன்னா கலர் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு கலர் ஓடிக்கிட்டே இருந்தாகணும். சரியா? நான் அப்படி அந்த கலர் அப்படி கட் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஆக்சுவலா டிராயிங் இல்லை, இங்கதான் டிராயிங் வருது. இல்ல, அந்த இடத்துல டிராயிங்கே இல்லை. நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். கேக்குது. ஓகே. இல்ல, ரொம்ப ஒரே அமைதியா இருக்கவும் ஒருவேளை நான் பேசுறது கேட்காம நீங்க வந்து ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு யோசிச்சேன். இல்ல இல்ல சொல்லவே முடியாது. மாணவர்கள் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நானும் மாணவனா இருந்திருக்கேன்ல. அப்பாடி, கொஞ்ச நேரம் ஒரு சத்தம் கேட்காம இருக்கலாமே, நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு. என்ன மோகன்? அப்படி இல்லை சார். இல்ல, சும்மா கேளியா சார். இங்கெல்லாம் வந்து ஒரு கிரீன் கோடு வரும், அதெல்லாம் வரும், இது வரும், அது வரும், என்னென்னமோ இளவெல்லாம் வரும் அந்த இடத்துல எல்லாம். சரிதானா? சரிதான். அப்படிலாம் வரும். இப்ப அதெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்றது வந்து நம்ம இத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி யோசிச்சோம் அப்படின்னா இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் போயிடும். இப்ப இந்த பேப்பரை கம்ப்ளீட்டா வெட்ட வச்சுக்கிட்டு, ஞாபகம் இருக்கா நம்ம வந்து வெட்டான் வெட்டு செஞ்சோமா, அந்த இது கப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது ஈரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் அப்படியே வச்சுட்டு போனோம் பாத்தீங்களா? அப்படி செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் நம்ம. ஆனால் இப்ப அது வெட்டான் வெட்டு நம்ம இதுக்கு செஞ்சோம்னா, இருங்க வரேன், நான் இங்க இருந்து இதை எடுத்துட்டு போறேன். இல்ல, அந்த இடம் ஏற்கனவே காஞ்சிருச்சு, அதனால காஞ்ச இடத்தை பத்தி கவலைப்பட்டுருவாம சாலன் பாப்பியா ஒரு கதை சொல்லுவாரு, அதான் ஞாபகம் எனக்கு.
சாலமன் பாப்பையான்னு ஒருத்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருக்குறள் பத்தி நிறைய சொல்லுவார் இல்லையா அவரு. எனக்கு அவரு தமிழ் வாத்தியாரு. ஒரு ஒரு வகையில தூரத்து சொந்தமும் கூட எனக்கு. அதனால நிறைய அவர் பேசுறத கேட்டிருக்கேன் நான். அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்ப அந்த விஷயத்த வந்து அடுத்து வந்து இப்ப இம்பார்ட்டண்டா எதை பார்க்கணுமோ அந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு போறதா, இல்லாட்டி நடந்த விஷயத்த பார்த்துட்டு போறதா அப்படின்றத பத்தி சொல்றாரு. தேவையில்லாததுகளை யோசிச்சுக்கிட்டு தேவையானதுகளை விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரு கதை. ஒரு வயசான ஒரு லேடி வந்து இந்த கிராமங்கள்ல அப்படியே காட்டுக்கு போய் காடு மலை மேடு அதுகளுக்கெல்லாம் போய் புல்லு வெட்டிட்டு வருது. மாடுகளுக்கு புல்லு வெட்டிட்டு வருவாங்க இல்லையா அந்த கிராமங்கள்ல. பொதுவா வந்து அந்த வயசானவங்க சும்மா வீட்டுல உட்காந்துருக்கவங்க தான் செய்வாங்க. ஏன்னா போய் புல்லு வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கிளம்பி போனாங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா போய் சுத்தி கித்தி பார்த்து புல்லுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த அம்மா போறப்ப என்ன செய்யுமா, கொஞ்சம் வெத்தலை எடுத்துட்டு போயிருமா. வெத்தலை எடுத்துட்டு இருங்க, அந்த இடத்த கொஞ்சம் கவனமா செஞ்சிடறது பெட்டர். ரைட், ஓகே. அந்த இடத்த அதுக்கு மேல கவனமா செய்யறதுக்கு வழி இல்லை. என்னன்னா இந்த இடத்துலதான் கோடு தெரியுது, இந்த இடத்துல அந்த கோடு தெரியுது, வேற இடங்கள்ல அந்த கோடு தெரியல. அதனால விட்டுருவோம், தெரியாத கோடை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த அம்மா என்ன செய்யுமா, ஒரு ஒரு கடையில போய் அப்படி அந்த வழியில அங்க அந்த புல்லு எடுக்க போறவங்க, அந்த வேலைக்கு போறவங்க, இந்த வேலைக்கு போறவங்க, அவங்க எல்லாம் அங்கங்க அந்த அன்னைக்கு வேண்டிய சாமான்களை வாங்கிட்டு போவாங்க. அப்படி வெத்தலை விற்கக்கூடிய ஒரு லேடி ஒண்ணு இருக்கு. இந்த அம்மா வந்து அந்த அந்த லேடிட்டு தான் வெத்தலை ரெகுலரா வாங்கும். அந்த வெத்தலை வாங்கினது வந்து மீதியா போச்சு. காலையில வரும்போது கொஞ்சம் வெத்தலை இருக்கு அதுல. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப என்னன்னா இத மறைச்சிட்டேன்னா எனக்கு டிராயிங் தெரியுமான்னு சந்தேகமா இருக்கு. இப்ப என்ன செய்வேன்னா, யூஸ்வலா என்ன செய்வேன்னா, நான் வந்து இப்படி இப்படி டிராயிங் வந்து மறைச்சிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்ற நேரத்துல இப்படி அந்த அந்த டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த வந்த டிராயிங் அது லேசா போட விட்டு காய விட்டுருவேன். இப்படி போட்டு அப்படி காய விட்டுருவேன். காய விட்டுட்டு அது மேல வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிராயிங் தெரியும், ஓரளவு வரைக்கும் தெரியும். அப்படி காய விட்டுருவோம் அப்படின்னா காய விட்டுறதுதான் பெட்டர்ல. சரியா, அப்படி காய விட்டுட்டு, ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் டார்க்கா தான் இருக்க போகுது. ஏன் அனாவசியமா நம்ம வந்து அதை பாடுபட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும் அது மேல. இந்த இடத்துல வந்து அப்படி வந்து அது முடியுது. மஷ்ரூமிங் ஆகுது, ஆயிட்டு போட்டுமே. சரி, இப்ப நான் வந்து கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷை வச்சு இந்த இந்த இடத்துல டீட்டெயிலிங் காட்டுறது. ஆஹா, கலரை வச்சுட்டேன். மணி என்ன இருக்கு, 12:30 இல்லையா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரத்துல எவ்வளவு முடிக்க முடியும்ன்றத பார்ப்போம். ஏன்னா பேக்ரவுண்ட்ல வந்து நான் இப்ப லைட் அண்ட் ஷேடு வேற வைக்கணும். இப்ப
ஏன்னா என்னுடைய டெமோ நீங்க பாக்குறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் செய்யறதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சுக்கிட்டு தான் யாரா இருந்தாலும் வேலை பார்த்தாகணும். ம் அந்த ஸ்பீடுல போட்டு விட்டுறாங்க பாத்தீங்களா? அதுல என்ன ஆகுதுன்னா, அப்படியே கலர் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டே வந்தோன்னா வந்துருமோ அப்படின்னு பாக்குறோம். வர மாட்டேங்குது. ஆஹா, நமக்கு வராது போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். வரமாட்டேங்குதே, அந்த மாதிரி வர மாட்டேங்குது. அந்த மாதிரி வராது. எப்படி வரும்? அப்படி இருந்தா தானே வரும். அப்படி ஒரு விஷயம் இருந்தா உங்களுக்கு வரும். அப்படி ஒரு விஷயமே இல்லாட்டி எப்படி வரும் உங்களுக்கு? இப்ப நான் செய்யறது வந்து ஆக்சுவல் ஸ்பீட் இல்லையா? அப்ப இந்த ஸ்பீட்ல செஞ்சா தான் உங்களுக்கு இந்த படம் வந்து இப்படி வரும். இல்லாட்டி இந்த படம் வராது. ஒரு டிராயிங்கை போட்டு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து கலர் வைக்க முடிஞ்சது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்பயுமே வாட்டர் கலர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒயிட் நம்ம வைக்கிறதே கிடையாது, திக்கா பெயிண்ட் வைக்கிறதே கிடையாது. இப்ப வந்து நான் இதெல்லாம் டார்க் ஆகணும் இல்லையா? அந்த இடம்லாம் டார்க் ஆகணும், இந்த இடம் டார்க் ஆகணும், அங்க டார்க் ஆகணும், இந்த இடத்துல ஒரு டார்க் வரணும். அதெல்லாம் எப்படி வைக்கிறேன்றத வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ம் அப்ப திக்கா பெயிண்ட் வச்சு அந்த இடத்துல டார்க் ஆக்குறது கிடையாது. தின்ன பெயிண்ட் வச்சுதான் டார்க் ஆகணும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த ப்ளூவையும் வச்சுக்கிட்டு கோபால் ப்ளூ எடுத்துக்கிறோமா? கொஞ்சம் போல, இன்னும் கொஞ்சம் போல கோபால் ப்ளூ எடுத்துக்கிறேன். அல்ட்ராமரைன் ப்ளூ. ஏடி இந்த ப்ளூக்கும் அந்த ப்ளூக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சு ஏன் அதை மாத்தி எடுத்தீங்க? அல்ட்ராமரைன் ப்ளூ வச்சு பார்ப்போம், நல்லா இருக்கும். நல்லா இல்லாட்டி கோபால் ப்ளூ வச்சுக்கிருவோம். அப்ப இந்த பெயிண்டிங் கெட்டு போயிடுச்சுன்னா அடுத்த பெயிண்டிங்ல நல்லா செஞ்சுக்கிருவோம். அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர பக்காவா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டே வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாம அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போனோம். எவ்வளவு தூரத்துக்கு குழப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கிட்ட எடுத்து கொண்டாந்து காட்டவா? முதல்ல வச்ச கலர் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சொரட்டையா இருக்கு. கொஞ்சம் கீழே வந்தா கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இந்த இடத்துல இருக்கிறத பாருங்க இப்படி எப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் கடைசியா வச்ச கலர் ஊறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னமோ ஆக போகுது அந்த இடத்துல. அது பாட்டுக்கு ஆகட்டும். இப்ப என்ன பண்ண முடியும்? குச்சி வச்சு அடிக்க முடியும் அத. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அந்த பெயிண்டிங் அழகா வருதோ அவ்வளவு தூரத்துக்கு அழகா வரட்டும். அழகா வரமாட்டேன்னு சொல்லுதா அது அதோடைய பிரச்சனை. அளவுக்கு மீறி அப்பா திறக்கிறதுக்குள்ள போதும் இருக்கு. இப்படியே திறந்து எனக்கு இந்த இடம் காய்ப்பு காய்ச்சி போச்சு. அந்த இடம் காய்ச்சி தோல் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிச்சு. பிரஷ் பிடிச்சு இந்த இடம் காய்ப்பு காய்ச்சி தோல் கருப்பாக ஆரம்பிச்சிச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த பெருவரில் இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்களேன் கருப்பாயி. நான் வந்து தினம் அதுக்கு தேங்காய் எண்ணெயை போட்டு ஃபேஸ் கிரீம் எல்லாம் போட்டு என்னென்னமெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இளம் ஆக மாட்டேங்குது. என்னம்மா அஸ்விதா? இது அஸ்விதா தானே அது? ஆமா. அஸ்வதி. இது என்னது இப்படி தொண்ணன்னு பேசிக்கிட்டே இருக்காரு? இப்படிதான் எப்பயும் இருப்பாரான்னா எப்பயும் இப்படிதான் இருப்பேன். தொண்ணன்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன மோகன்? ஆமா, அது பேசாம இருக்க முடியலையே நம்மளால. பேசாம இருந்தா என்னம்மா சார்? பேசுறது நல்லாதான் சார் இருக்கு. நீங்க இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு ஸ்டோரி தான் சார் சொல்றீங்க.
ஆமா ஒரு இப்ப அந்த கதை சாலமன் பாப்பையா சொன்ன கதையை வந்து பாதியில அது அப்படியே நிறுத்திட்டேன். அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு சார். சரி. சரியா இங்க பாருங்க. இப்ப என்னன்னா அந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த கிரீனும் அந்த நீங்க உள்ள இருக்கக்கூடிய கலரை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கிரீனும் இதுவும் சேர்ந்து இப்படி ஒரு கலர் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கலரை மிக்ஸ் பண்றேன் நான். இப்ப இந்த துணியை ஷார்ட் துணின்னு சொல்லுவோம். ஷாம்பரேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஷாம்பரேன் தானே சொல்லுவோம் அத இல்லையா? அந்த அதாவது குறுக்குல வேற கலரு நெடுக்குல வேற கலர் வரக்கூடிய அந்த இது கால் பேக்னு போடுறேன். ஓகே. ஏன்னா பிரிட்ஜ் இருக்கிறோம்னா யாரும் தெரியுதா உங்களுக்கு? நம்ம கம்பெனி உனக்கு அவர் கூப்பிட்டு நம்ம போகல அப்படின்னா ரொம்ப தகராறா போயிடும். ஆனாலும் போக முடியாது. எப்படி போறதுன்னா எதுக்கு கூப்பிடுறாருன்னு எனக்கு தெரியல. யூஸ்வலா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி அது தெரியாம போச்சுன்னு தெரியல அவருக்கு. சார் உங்க ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா இல்ல கட் ஆயிடுமா சார்? ஏன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நான் அவர் போனை எடுத்திருந்தேன்னா கட் ஆயிரும். அதனாலதான் எடுக்கல. நான் எடுத்து நான் அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எடுத்தேன்னா கட் ஆயிரும். இப்ப கட் ஆகல. இப்ப இந்த இடத்துல தண்ணி கட்டுச்சுன்னா தண்ணி அப்படி வச்ச உடனே காஞ்சிருது இல்லையா? இப்படி வச்ச உடனே காஞ்சிருது. ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சூடா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு வந்து சாய்வா இருக்கிறதுனால காஞ்சிடுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த இடத்துல அப்படி வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல எனக்கு. எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது இந்த கோடு அந்த இடத்துல வருது, அப்படி வந்து அந்த இடத்துல வருது. சரி, எப்படி வருதுன்றது அப்புறம் பார்த்துக்கிறோம் நம்ம. ஆக்சுவலா நானும் ரகுராமன் சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் கேலி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஈகோன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது லேசா லேசா அப்படின்னு தட்டுச்சுனாலே படுத்திடும் பாடு. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து நான் போய் இது மாதிரி கிளாஸ் எல்லாம் இப்படி வந்தேன் அப்படின்னா இப்படி ஆயிருது, அதனாலதான் எடுக்கலை அப்படின்லாம் சொல்லலாம். அந்த இடத்துல அப்படி வருது அது. அந்த இடத்துலன்னா அப்ப அது அந்த இடத்துல அப்படி தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அப்படி அதை கொண்டு வரணுமா பாப்பா? அந்த இடத்துல டார்க் இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறேன். பாப்போம். அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் விட்டேன். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துலயும் அதே மிஸ்டேக் ஆகுது. அதை எடுத்துடலாம். எப்படி எடுக்க முடியும்னு பார்ப்போம். சரியா? அப்ப அந்த அந்த புல்ல எடுக்க போற அம்மா என்ன செய்யுது? வெத்தலை வாங்குது. பழைய வெத்தலை வேற இருக்கு. இது என்ன செய்யுது? புது வெத்தலையை எடுத்து வச்சுட்டு, புது வெத்தலை நல்லா இருக்குல்ல, அது அப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு பழைய வெத்தலைய வந்து அது சாப்பிடுது.
அடுத்த நாள் வருது. இது பழைய வெத்தலையை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால இன்னைக்கும் கொஞ்சம் வெத்தலை மீர்ந்திருக்கு. அந்த வெத்தலை மாட்டை வந்து கொஞ்சம் வெத்தலை வாங்கிட்டு வர வந்து இருக்குது. சரி, பழைய வெத்தலை வீணா போயிருந்து சொல்லிட்டு பழைய வெத்தலைய சாப்பிடுது. புது வெத்தலை இருக்கு. இது டெய்லி இப்படியே ஆகி என்ன ஆச்சு, டெய்லி காஞ்சி போன வெத்தலையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்தம்மா. ஆனா புதுசா வெத்தலை வாங்குது. கதை விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஒரு நாள் புது வெத்தலை வாங்காம இருக்கலாம். இல்ல இல்லாட்டி பழைய வெத்தலையை தூக்கி போட்டு புது வெத்தலையை சாப்பிடலாம். அந்த மாதிரி ஆஹா அந்த இடம் இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டு அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா ஆக வேண்டிய வேலையும் ஆகாது. இப்ப நான் நடுவுல இருக்கக்கூடிய ஏரியாவை அப்புறம் நான் ஹேண்டில் பண்ணலான்னு பாக்குறேன். தயவு செஞ்சு எப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. இன்னும் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. பார்த்தீங்களா கலரு? தெரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்பரண்டா தான் கலரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்குல்ல. குட்டி போட்டுச்சுன்னா பெரிய துயரமாயிடும்ல இப்ப நமக்கு. அந்த பூனை வந்து பார்த்துட்டு போயிருச்சு பிள்ள. இப்ப என்ன செய்ய போறேன்னா இங்க பாருங்க, அந்த 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 கலரை அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டுறேன். வாட்டர் கலர்ல வந்து பக்காவா செய்யறதுன்றது ஒண்ணு இருக்கு. இல்லைன்னு சொல்ல. இப்ப நம்ம அந்த டெம்பிள் செஞ்சது வந்து லேண்ட்ஸ்கேப்பா இருந்ததுனால அவ்வளவு தூரத்துக்கு பக்காவா இல்லைன்றது தெரியல. சரியா? இப்ப இதுலயோ போர்ட்ரேட்லயோ பக்காவா இல்லைன்றது தெரியும். சரியா? அப்ப பக்காவா இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து இல்லாட்டி ஐயோ இது வரலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருப்போம். அந்த என்ன வர வேண்டி இருக்கோ அதை மறந்துடுவோம். என்ன அந்த 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 கதை தான், அந்த புல்லு கதை தான். எதை கான்சென்ட்ரேட் பண்ணுமோ, எதை செய்யணுமோ முதல்ல அதை வந்து கரெக்டா செஞ்சிருவோம். அந்த இடம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்ன்றேன். சரிதானே? சரிதானே என்ன சொல்றது இல்லையா? யாரு இவங்க பேருன யாரு? பதில் சொல்லுங்க. இருக்கு. அப்படி அப்படி ஒண்ணு இருக்குல்ல. என்ன பிரேமா சொல்லுங்க. இப்ப அந்த இடத்துல என்ன நடக்கணுமோ அதை வந்து கரெக்டா நடத்திடுவோம். மீதி இடம் என்ன வருதோ வரட்டும். மீதி இடம் எப்ப வந்து அதை ஹேண்டில் பண்ணணுமோ அப்ப ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்றத. ஆச்சா டைம் ஆயிடுச்சோ நமக்கு? என்ன இருக்கு சார்? 15 minutes இருக்கு. இப்போ 11 to 1 இல்ல நமக்கு. ஓகே சரி. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல இந்த மேடை வந்து காட்டுறதுக்கு ஒரு ஒரு வழி பாக்குறேன். என்ன செய்யறேன்னா கொஞ்சம் போல ரெட் எடுக்கிறேன், கொஞ்சம் போல ப்ளூ எடுக்கிறேன். ஒரே கலரை வச்சுக்கிட்டு நான் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த
அந்த மாற்றங்கள் வேரியேஷன்ஸ் அங்க இருக்கு இல்லையா, அந்த வேரியேஷன் வந்து அவ்வளவு கிளியரா தெரியாம போயிடும். அதனால கலர்ஸை வந்து நான் மாத்திக்கிட்டு அப்படி லேசா வாஷ் பண்ணி விடுறேன், லேசா டச் பண்றேன். அந்த இடத்துல ஒரு லேசா ஒரு மடிப்பு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? வந்துருச்சா? வந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வந்துருச்சுன்னு சொல்லுங்க. என்ன சௌமியா? இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிருமா. இல்ல சார் வரல சார், நீங்க பாட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க வந்துருச்சுன்னு. சௌமியா இருக்கு இல்ல இல்லையா? இன்னைக்கு சத்தமே காணோம். சௌமியா சத்தம். சார் பாப்பா அழுதுட்டு இருந்தாளா சார் அது? ஓகே ஓகே, அதனால கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க இருக்கு போயிருச்சோ. அந்த இடம் மடங்குன ஒரு ஃபீலிங் வந்துருச்சா உங்களுக்கு? இந்த இடத்துல கொஞ்சம் போல தண்ணி வந்து ஷைனிங் ஆகுது, அதனால அவ்வளவு தூரத்துக்கு கிளியரா தெரியல. ஆனா அந்த ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? அதுதான் நமக்கு தேவை இப்ப. அந்த இடத்துல அந்த மாதிரி அதை பார்த்த உடனே என்னன்னு அந்த இடம் தோணணும், அது தோணுச்சா சந்தோஷம். இப்ப இந்த இடம் வந்து இந்த இடத்துல நல்ல டார்க் ஆரம்பிச்சு, இந்த இடத்துல நல்ல டார்க் ஆரம்பிச்சு, நம்ம அங்க டார்க் ஒண்ணு வச்சோம் பாத்தீங்களா, அந்த டார்க் அங்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே இறங்க ஓரளவுக்கு லைட் ஆகி வந்துருது. ரொம்ப லைட் ஆகல. ஏன் ரொம்ப லைட் வந்து ஆகாததுக்கு காரணம் அந்த மடிப்பு ஒண்ணு. சரியா? அந்த இடம் லைட்டா காட்டாம நம்ம கொஞ்சம் டார்க்கா காட்டினா தான் இந்த இடம் வந்து மேல தூக்கும். இந்த இடம் மேல தூக்கணும். இந்த இடம் மேல தூக்கணும். அப்ப அதை அப்படி காட்டினாதான் முடியும். இப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா ஒரு மடிப்பு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல ஒரு மடிப்பு ஒண்ணு இருக்கு. அந்த மடிப்பு வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா அவ்வளவு தூரத்துக்கு போகுது. ஒரு குட்டியா ஒரு பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிட்டு, நான் என்னுடைய ஹேபிட் அது. உங்களுக்கு நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். என்னுடைய ஹேபிட். நிறைய ஆளுங்க வந்து அந்த இடத்துல அப்படி கலரை வச்சுட்டு விட்டுருவாங்க. இல்லாட்டி இன்னொரு ஒரு கலரை வந்து அந்த இடத்துல வந்து பூசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன செய்வேன்னா எதையும் வாஷ் பண்ணி விட்டுருவேன். நான் என்ன செய்வேன், ஒரு கிரிம்சன் ஒண்ணு அந்த இடத்துல எடுத்து வச்சு, சரியா, அப்படி வச்சுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா சரிதான். பாப்பா அப்படி இருக்கு. இந்த இடத்த நான் கொஞ்சம் டார்க் ஆக்கினாதான் இது வெளியில வரும். இருக்கோ இல்லையோ இது வெளியில கொண்டு வர்றதுக்கு, இதை வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்த டார்க் ஆக்குறோம் அப்படின்ட்டோம். அதுதான் உண்மை. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு சின்ன கோடு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பள்ளம் அப்படி வந்து, அந்த பள்ளம் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த பள்ளம் அங்க அப்படி வருது. அந்த இடத்துல அப்படி வருது. இந்த இடத்துல அப்படி வருது. வந்து இங்க வந்து சேருது. அது அந்த இடம் வெளிச்சமா இருக்கு. இந்த இடம் வந்து இருட்டா இருக்கு. இங்க இருட்டு வந்துருச்சு, அந்த இடம் வந்து வெளிச்சம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிராமா ஒண்ணு நடக்குதா? இந்த இடத்துல அப்படி மடிஞ்சு இப்படி மடிஞ்சு என்னமோ இருக்கு.
கிளியரா தெரியுதா, கன்ஃபியூசிங்கா இருக்கா? நான் செஞ்சிட்டு இருக்கிறது கிளியரா தெரியுதா, கன்ஃபியூசிங்கா இருக்கு? தெரியுது சார். தெரியுது சார், தெரியுதா? அந்த அந்த எஃபெக்ட் வருது இல்லையா? அந்த எஃபெக்ட் வந்து கிளியரா வந்துகிட்டு இருக்கு. அது போட்டோவோட பார்க்கும்போது தெரியுது சார். ஆமா ஆமா. என்னன்னா இந்த இந்த ஒரு குரூப்பை வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல கோடு வந்து இந்த இடத்துல வருது. நம்ம வந்து சென்டர்ல அந்த இடத்துல போட வேண்டியதா போச்சு. சரியா? அதனால அது இருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆஹா, நான் தண்ணியில கழுவுறதா நினைச்சிட்டு இன்னொரு பிளேட்ல கலர் வச்சுட்டேன். சரி, அது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்த நம்ம லேசா மேனேஜ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இதோடைய ஷேடோ வரும் இல்லையா? அந்த ஷேடோ எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னா இங்க இருந்து கொஞ்சம் திக்காயி அப்படியே தின்னாயி அப்படி வருது அந்த ஷேடோ. சரியா? அப்படி விட்டுருவோம் அதை. இந்த இடம் சரியா வந்துருச்சா? அந்த அந்த ஒரு ரெட்டிஷ் வயலட் கலர் வர்ற இடம் துணியோட ஃபீலிங் வந்துருச்சா? எஸ் சார், செமையா இருக்கானா? வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. அந்த 3 டைமென்ஷன் வந்துருச்சு. மேல ஆமா இதுக்கு சார். மேல நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். சரியா? இப்ப நான் என்ன செஞ்சிட போறேன், கொஞ்ச நேரம் இருக்கு நமக்கு. நான் இந்த இடத்த முடிச்சிடுறேன். அந்த இடத்த முடிச்சேன்னா என்ன என்ன வசதினா அப்புறம் ப்ளூஸ் தான் இருக்கு. நாளைக்கு தானே நமக்கு கிளாஸ் 12 இருந்து கிளாஸ் இல்லையா? இங்க பாருங்க என்ன செய்யறேன். இதுக்கு என்ன செஞ்சேன், ஒரு லேசா கிரிம்சனை வச்சேன். கிரிம்சனை வச்சுட்டு கிரிம்சனையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன் இல்லையா? இப்ப நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாஷ் வந்து அப்படியே ஃபுல்லா கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இப்ப அந்தந்த இடத்த இப்ப ப்ளூவை வந்து ஜாஸ்தி ஆக்குறேன். இது லேசா வச்சு பார்க்க போறேன்னா சப்போஸ் வச்சதும் நல்லா இருக்கு அப்படின்னா இப்படியே வச்சுட்டு போயிடுவேன். சப்போஸ் இல்ல பத்தலை, இந்த இடத்துல ப்ளூ வந்து டார்க் வந்து பத்தலை அப்படின்னா சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லையா? ரஷ்யன் ப்ளூ மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அதாவது டார்க் ஆக்கணுன்றதுக்காக பெயிண்ட்டை வந்து திக்கா வைக்கிறது இல்லைன்ற விளங்குறீங்களா? விளங்குதா உங்களுக்கு? பெயிண்ட் வந்து திக்கா வைக்கிறது இல்ல சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து இதோட டார்க்கர் கலர் ஆக்குறதுக்கு என்ன கொண்டு வர்றது? என்ன பேர்ன்ட் அம்பர் வைக்கலாம், பேர்ன்ட் சியனா வைக்கலாம். பேர்ன்ட் சியனாலாம் வச்சீங்கன்னா கலர் மாறிடும். கிரீனுக்கு பரவாயில்ல, கலர் மாறினாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ப்ளூக்கெல்லாம் வந்து பேர்ன்ட் சியனா வச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அது அது வைக்கிறது கிடையாது. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், கொஞ்சம் போல தண்ணி எடுத்து அந்த 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 இடத்துல ஒரு 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 மடிப்பு ஒன்று இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றேன். அந்த லைட் அண்ட் ஷேடை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னு வச்ச உடனேயே சில இடங்கள் மேடாகுது, சில இடங்கள் பள்ளமாகுது. பாத்தீங்களா? அதை கவனிச்சிங்களா? அப்ப நமக்கு லைட் அண்ட் ஷேடுன்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம் பாத்தீங்களா? அது இந்த இடத்துல தான் யூஸ் ஆக போகுது நமக்கு. இந்த கண்டினியூட்டி அப்படியே விழுந்துருச்சா? இந்த இடத்துல லேசா அப்படின்னு ஒரு டார்க், அவ்வளவுதான். வச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப கீழே வந்து இங்க வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறலாம். அது எவ்வளவு தூரத்துக்கு வருது? இந்த இடத்துல நல்ல டார்க் கிடைக்குது, சரியா? இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கிடைக்குது. அது என்ன செய்வோம், அப்படி கொண்டாந்துருவோமா? அப்படி கொண்டாந்துட்டு அந்த இடம் தப்பிதமா விட்டுட்டேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த இடத்துல லேசா கவனம் இல்லாமல் செஞ்சுட்டேன். அந்த என்னப்பா எதனால அப்படி ஆச்சுன்னு தெரியல எனக்கு, ஆனா கவனம் இல்லாமல் செஞ்சுட்டேன் கொஞ்சம். நேத்தெல்லாம் ரெக்கார்டிங் அவ்வளவு படுத்திருச்சு. அதாவது ரெக்கார்டிங் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இல்ல ரெக்கார்டிங் நின்றுச்சுன்னு சொல்லுது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றேன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ற டைம்ல வந்து அது முடிய மாட்டேங்குது. அதனால அந்த துணியோடைய ஃபீல் வந்துருச்சா இங்க? அந்த துணியோடைய கண்டினியூட்டி இங்க வருது. சரியா? இப்ப நமக்கு வந்து இப்ப என்ன செய்யறோம், இப்ப இங்க இருந்து இப்படி டார்க் போயிருக்கு. இந்த டார்க் போய் இதுக்குள்ள போய் நுழையும் இல்லையா?
அப்ப என்ன ஆகும், இப்படி போய் அங்க போய் அது நுழையுது. இது வந்து அப்படி நுழையுது. பேக்ரவுண்டுக்கு இவ்வளவு வேலை பார்க்கணுமா? பேக்ரவுண்ட் வந்து ஃபோர் கிரவுண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட். அதை மாத்திரம் ஞாபகம் எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்க பேக்ரவுண்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பேக்ரவுண்டுன்றது வந்து ஒரு தடவை இதுல மாத்திரம் இல்லை, மீனிங் பெயிண்டிங்ல மாத்திரம் இல்லை, உள்ள கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா லைஃப்ல கூட வந்து பேக்ரவுண்டுன்றது வந்து ஆக்சுவலா ஏன் இது நடந்துகிட்டு இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆக்சுவல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிரிம்சன் வரணும், இல்லாட்டி அது நல்லா இருக்காது. அதனால அந்த இடத்துல லேசா ஒரு கிரிம்சனை வச்சு ஒரு டிராமா ஒன்று காட்டிட்டோம்னா இந்த இந்த கிரீனும் சரியா வந்துருச்சு இல்லையா? இந்த இடத்துல வந்துருச்சு. சரி சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா, கொஞ்சம் போல போவோமா? யாராச்சும் ஒருத்தருக்கு வேகமா சொல்லுங்க. இன்னொரு, அதாவது இப்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் இந்த இடத்தையாச்சும் முடிச்சாகணும் இல்லையா? இந்த இடத்துல இந்த ப்ளூவை முடிக்கிறதா இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15-20 மினிட்ஸ் வேலை பார்ப்போமா, நிறுத்திடுவோமா, நாளைக்கு செஞ்சுக்கிருவோமா? சத்தத்தையே காணோம். எனக்கு ஓகே சார், எல்லாருக்கும். யாரு எல்லாரும் சொல்லணுமே, வெங்கடேஷ், அஸ்வதி, சௌமியா. சரி, சத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நிறுத்திக்கிடுவோம். அப்ப இன்னைக்கு நிறுத்திக்கிட்டு நாளைக்கு இதை திரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஓகே சார். ஓகே சரி. ஏன்னா அது டெமோக்ரஸி இல்லையா? டெமோக்ரஸி. இப்ப சில நேரங்கள்ல வந்து இல்ல இது முடிச்சிட்டு போவான், கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிடுறேன் நான். அது அந்த நேரத்துல வந்து நான் வந்து எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்ன செய்யறேன், அட்டூழியம் பண்றேன். மீதி நேரங்கள்ல டெமோக்ரஸி தான். என்ன சொல்றமா சௌமியா, பிரேமா என்ன சொல்றீங்க? சில நேரங்கள்ல வந்து எப்படினாலும் ஓகே சார். இல்ல சில என்னம்மா நியூட்ரலா வந்துட்டேன் சார். நியூட்ரல். ஆமா ஆமா, இந்த பக்கமும் வேண்டாம் அந்த பக்கமும் வேண்டாம். உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம். சரியா நிலையில தூக்கி போட்டுடலாம். இது பேர் என்ன சொல்றது, அஸ்வதி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்கத. ஆக்சுவலா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து இது விளையாட்டுக்கே வரலன்னு இருந்துருச்சு. சரி சரி, யார்
என்னம்மா அசோக் வந்தாச்சு லைன்ல. வந்தாச்சு, சரி. No, I was still here only. I was just Okay, listening to your conversation. see, the thing is, Your wish, sir. Thank you. no, today is a holiday for the household. Okay, so they give us some time, 2 hours they give. If we exceed that, we shouldn't irritate them. இல்லையா? அதனாலதான் வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது ஆஹா இது நல்லா வருது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் நம்ம. அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா? சரியா? ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா? இன்னைக்கு முடிச்சிடலாமா? க்ளோஸ் பண்ணிடுவா? சார் அது ஓகே, என்னப்பா? பென்சில், கலர் பென்சில், அந்த வாட்டர் கலர் பென்சில் என்ன எப்படி purpose? ஓகே ஓகே, அத குயிக்கா சொல்லி முடிச்சிடுறேன்னு. சரியா? அப்ப பென்சில் அப்படின்னு சாதாரண கலர் பென்சில்னா கலர் பவுடர், வேக்ஸ். வேக்ஸ்ன்றது வந்து நமக்கு அதை பைண்ட் பண்றதுக்காக மிக்ஸ் ஆகி பவுடர் போய் அங்க இதுல ஒட்டணும் இல்லையா? அப்ப வேக்ஸ் கிரேயான் மாதிரி கொஞ்சம் போல வேக்ஸ் போடுவாங்க. ரொம்ப ஹை கிளாஸ் வேக்ஸ் ஒன்று போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் போல களிமண் சேர்ப்பாங்க. களிமண் அப்படின்னா நம்ம தரையில கிடக்கக்கூட அப்படி ரொம்ப ரிஃபைண்டா அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஏரியாஸ்ல போய் கரெக்டான கலர் எடுப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து அதை மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்துதான் இருக்கக்கூடியதான் கலர் பென்சில். இப்ப வாட்டர் கலர் டியூப் வந்து நம்ம வச்சிருக்கோம். சில நேரங்களில் டியூப் காஞ்சு போயிருது இல்லையா? அப்ப காஞ்சு போன டியூப் வச்சு நம்ம வந்து பேப்பர்ல கோடு போட்டோம்னா வராது. ஏன்னா அதுல கம்மு ஜாஸ்தி இருக்கு. அப்ப கம்மை குறைச்சிட்டு வேக்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அக்வரல் பென்சில்ல. கம்மை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிக்மெண்ட் எப்படிப்பட்ட பிக்மெண்டா இருக்கணும்னா தண்ணீரில் கரையக்கூடிய பிக்மெண்ட். சரியா? இப்ப கோந்துல கம்மரபிக் கோந்து வந்து ஒரு பிளேடு மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரை கட் பண்ணீங்கன்னா கட் ஆயிரும். அவ்வளவு தூரத்துக்கு ஹார்டா இருக்கும் கம்மரபிக். தண்ணியில போட்டாதான் அது கொலன்னு ஆகும். சில கோந்துகள் ஒரு வேக்ஸோடைய கன்சிஸ்டன்சிலே இருக்கும் எவ்வளவு காஞ்சதுக்கு அப்புறமா. அந்த மாதிரி ஸ்பெஷல் கோந்துகளை வந்து சேர்க்கிறாங்க. இல்லாட்டி சிந்தட்டிக் சேர்த்து அந்த பென்சில் லெட் பேப்பர்ல கோடு போடும். தண்ணி வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து கரைஞ்சு வாட்டர் கலர் மாதிரி வரும். ஓரளவுக்கு டிராயிங் உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கும். சாதாரண கலர் பென்சில் அளவுக்கு அக்வரல் பென்சில் வச்சு டார்க்கா செய்ய முடியாது. டார்க்கா வராது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இது எதுக்காக யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மிக்ஸ்டு மீடியான்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப டிராயிங் போட வேண்டியிருக்கு, இங்க்ல டிராயிங் போட்டாச்சு, இல்லாட்டி பென்சில்ல டிராயிங் போட்டிருக்காங்க. கலர் பென்சில்ல டிராயிங் போடுனாங்கன்னா அப்படியே பிளெண்ட் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா? அப்ப அக்வரல் பென்சில்ல கலர் பண்ணாங்கன்னா அப்படியே கலர் பண்ணிட்டு தண்ணி வச்சு லேசா அப்படின்னு வாஷ் பண்ணி விட்டா பிளெண்ட் ஆயிரும். லைட் அண்ட் ஷேடு வந்துடும். இப்ப நம்ம இந்த இடத்துல எல்லாம் கலர் வச்சு அப்படியே ஏத்திட்டே போனோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி லைட் அண்ட் ஷேட் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. சரியா மகன்? பதில் வந்துச்சா? ஓகே சார். ஓகே 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 சரி, நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.